இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய இருதய ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே, தூய இருதய ஆண்டவருடைய பாதுகாவலில் வாழக்கூடிய நாம் அனைவரும் அவருடைய இதயத்திலிருந்து பொங்கி வழியக்கூடிய அனைத்து அருளாலும் ஆசிராலும் நிரப்பப்பட்டு அவரின் இதயமாக நம்முடைய இதயம் மாறவும், அவருடைய இதய பாதுகாப்பில் நமது குடும்பங்களை எந்நாளும் வைத்து பாதுகாக்க உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இயேசுவினுடைய இதயத்தை குறித்து சிந்திக்கிற பொழுது அவரது இதயமானது அன்பும் இரக்கமும் கருணையும் பரிவும் கொண்ட இதயமாக இருப்பதை விவிலியத்தில் பல இடங்களில் நாம் காணலாம். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 34வது இறைவார்த்தையிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். படை வீரருள் ஒருவன் இயேசுவினுடைய விலாவை ஈட்டியால் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன என்று அந்த இறைவாக்கு பகுதியானது நமக்கு எடுத்து கூறுகிறது. லோங்கினோஸ் என்ற ஒரு மனிதன் இயேசுவினுடைய விலாவை ஈட்டியால் குத்துகின்றான். உடனே அந்த திருவிழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்து அவனது கண்களில் பட்டது. உடனே அவனுக்கு இருந்த அந்த கண் கோளாறு நீங்கி அவன் நலம் பெற்றான் என்பதை நாம் ஒவ்வொருவருமே அறிவோம். பிரியமானவர்களே, தன்னை குத்தியவனையும் தன்னை காயப்படுத்தியவனையும் தனது நெஞ்சை பிளந்தவனையும் மன்னித்து அவனுக்கு கூட சுகமளிக்கின்றார், நலம் கொடுக்கிறார் என்றால் இயேசுவினுடைய இதயம் மகா இரக்கமுள்ள ஒரு இதயமாக, பேரன்பு கொண்ட இதயமாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவருக்கு உரியதை கொடுப்பது நீதி என்றால் ஒருவருக்கு உரியது அல்லாததை கொடுப்பதை இரக்கம் என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த வகையிலே இந்த லோங்கினோஸ் என்ற அந்த மனிதன் இயேசுவினுடைய விழாவை ஈட்டியால் குத்திய போது அவனுக்கு நியாயப்படி பார்த்தால் தண்டனை வழங்கி இருக்க வேண்டும். அவனை சுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இயேசுவுக்கு நிச்சயமாக கிடையாது. இருந்தபொழுதும் கூட அவனுக்கும் அவனுடைய தேவைகளான அந்த குணமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த இறுதி கட்டத்திலும் கூட அளிக்கிறார் என்றால் இயேசுவினுடைய இந்த மகா இரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்திலே ஒரு விபச்சாரத்திலே பிடிபட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடத்திலே கூட்டி வருகிறார்கள். இவள் கையும் மெய்யுமாக பிடிபட்டிருக்கிறார். யூத சட்டத்தின்படி விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் வைத்திருந்த ஒரு சட்டம். ஆனால் இயேசு அந்த பெண்ணை கண்ணோக்குகிறார். அந்த பெண்ணின் மீது அவர் கருணை கொள்ளுகிறார். அந்த கருணை நிமித்தமாக அவர் அந்த பெண்ணை மன்னிக்கின்றார். சட்டங்களை தாண்டி, அதாவது விபச்சாரம் என்னும் தவறு செய்தவளை தண்டிக்க வேண்டும், கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிற பொழுது அவர் தம்முடைய இதயத்தில் பொங்கி வழிகின்ற கருணையின் நிமித்தமாக அந்த பெண்ணை மன்னித்து இனி பாவம் செய்யாதீர் என்று அந்த பெண்ணுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார் என்றால் இயேசுவின் இதயமானது சட்டத்தையும் தாண்டி தண்டனையும் தாண்டி கருணை மிக்க ஒரு இதயமாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது: இயேசு பெருந்திரளான மக்களை கண்டார், அவர்கள் மீது பரிவு கொண்டார். அங்கே உடல் நலமற்றோர் மீது தம் கைகளை வைத்து அங்கே குணப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். பெருந்திரளான மக்களை கண்டதும் அவர்கள் ஆயரில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே, இந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இதோ நோய்வாய்ப்பட்டு எல்லா மக்களும் கடினப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்புற்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஒரு உணர்வு பொங்க தன்னுடைய மக்களாக நினைத்து அவர் அந்த குணமாக்குகின்ற ஒரு வல்ல செயலை அங்கே செய்கின்றார். இதன் நிமித்தமாக மக்கள் தன்னை பின்தொடர வேண்டும் என்பதற்காக அவர் ஒருபோதும் வல்ல செயலை செய்யவில்லை. மாறாக அவர்கள் இறைவனின் இரக்கத்தை, இறைவனின் கருணையை, இறைவனின் பரிவை உணர்ந்து கொண்டு அவர்கள் இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும். நம்பிக்கை மிகுதியினால் அவர்கள் தங்களுடைய மனமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என இயேசு அங்கே நினைவுபடுத்துகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசுனுடைய இதயத்தை பற்றி பல நேரங்களிலே கேள்விப்பட்டிருப்போம், தியானித்திருப்போம். இந்த இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட இந்த அன்பும் இரக்கமும் கருணையும் பரிவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் இறைவார்த்தை 40 முதல் 45 முடிய உள்ள இறைவார்த்தையிலே ஒரு தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவை சந்திக்க வருகின்றார். இயேசுவின் முன்னிலையிலே முழந்தால் படியிட்டு
ஆண்டவரே, நீர் விரும்பினால் இந்த நோயை நீக்க உன்னால் முடியும் என்று சொல்லி தனது நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை அங்கே கூறுகின்றார். ஒரு தொழுநோயாளர் அந்த காலத்திலே அந்த யூத சமுதாயத்திலே எப்படிப்பட்ட சித்திரவதையை அனுபவித்தார்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட சட்டதிட்டங்கள் எல்லாம் இருந்தது என்பதை நாம் அறிவோம். ஒரு தொழுநோயாளருடைய அந்த பரிதாப நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் லேவியர் புத்தகம் 13வது அதிகாரம் இறைவார்த்தை 45-46 இறைவார்த்தை வாசித்தோம் என்றால் அங்கே மிக தெள்ள தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவன் கிழிந்த ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும், தலை வாராமல் இருக்க வேண்டும், மேல் உதட்டை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று அவன் கத்த வேண்டும். அதைவிட மிக கொடுமையானது, தன்னுடைய குடும்பத்தையும் உறவினர்களையும் சொந்தத்தையும் விட்டுவிட்டு அவன் பாளையத்தில் தங்க வேண்டும், அதாவது ஊருக்கு வெளியில் தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரத்திலே வரக்கூடிய இந்த தொழுநோயாளர் அவர்களுக்கென குறிக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டத்தை மீறி ஊருக்குள்ளே வருகிறான், இயேசுவை சந்திக்கின்றான். அவன் தீட்டு தீட்டு என்று கத்துவதற்கு பதிலாக, ஆண்டவரே, நீர் விரும்பினால் இந்த நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகின்றான். தண்டனைக்குரியவன், தனக்குரிய சட்டத்தை மீறி ஊருக்குள்ளே வந்தவன், அவனை தண்டிப்பதற்கு பதிலாக ஆண்டவர் அவன் மீது கருணை கொள்ளுகின்றார், இரக்கம் கொள்ளுகின்றார், பரிவு கொள்ளுகின்றார். அதன் நிமித்தமாக அவனுக்கு அருகே சென்று அவனை தொட்டு குணமாக்குகின்றார். இந்த இடத்திலே அந்த தொழுநோயாளுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி நம்முடைய நோயை தூர நின்று குணமாக்குவார் என்று அவன் எதிர்பார்த்திருப்பான். ஆனால் அவன் நினைத்ததற்கு மேலாக ஒருபடி அருகிலே சென்று அவனை தொட்டு குணமாக்குகிறார் என்றால் இதுதான் இயேசுவினுடைய மகா பரிசுத்த இதயம். பழைய ஏற்பாட்டிலே அசுத்தமானவன் சுத்தமானவனை தொட்டால் அவனும் அசுத்தமானவான் என்கிறது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தமுள்ள இயேசு ஒரு அசுத்தமானவனை தொட்டால் அவன் சுத்தமாவான் என்கிறது புதிய ஏற்பாடு. அந்த வகையிலே இயேசு தான் வாழ்ந்த அந்த காலத்திலே தன்னோடு இருந்த அந்த மக்களை எல்லாம் அன்பு செய்யக்கூடியவராக, அரவணைக்கக்கூடியவராக, தான் சந்தித்த மக்கள் அனைவருக்குமே இரக்கத்தையும் கருணையும் பொழிந்து நமக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியை காட்டியிருக்கிறார். எனவே நம்முடைய பாதுகாவலர் தூய இருதய ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாட நம்மையே தயாரித்து கொண்டிருக்கூடிய அன்பு பக்தர்களாகிய நாம் அனைவரும் அவருடைய இதயத்தை போல நம்முடைய இதயம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அன்பும் இரக்கமும் கருணையும் பரிவும் கொண்டு ஒருவரை ஒருவர் தேற்றுவதிலும் அன்பு செய்வதிலும் ஒற்றுமையிலே திளைத்து வாழ்வதிலும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிற பொழுது நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா அர்த்தமுள்ள ஒரு விழாவாக, பொருளுள்ள ஒரு விழாவாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது என்ன என்பதை ஒரு 3 விஷயங்களை மட்டும் சொல்லி என்னுடைய மறைவுரையை நிறைவு செய்கின்றேன். நாம் கொண்டாடுகின்ற இந்த பெருவிழாவானது சிறப்புள்ளதாக அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமானால் முதலில் நாம் செய்ய வேண்டியது இயேசுவின் இதய அன்பில் ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும். பெரும்பாலும் தூய இருதய ஆண்டவருடைய பாதுகாவலில் வாழக்கூடிய பக்தர்கள், இறைமக்கள் தங்களுடைய வீடுகளிலே தூய இருதய ஆண்டவருடைய படத்தை ஸ்தாபகம் செய்து குடும்பமாக ஜெபங்களை வாசிப்பது வழக்கம். ஆனால் உண்மையிலேயே நாம் பொருள் உணர்ந்து நான் இயேசுவினுடைய இதய அன்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பமானது அவருடைய பாதுகாவலில் மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, அவருடைய அருளும் இரக்கமும் தான் என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று ஆழமான நம்பிக்கையோடு நாம் அந்த ஜெபங்களை பக்தி முயற்சிகளை ஏறெடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த விசுவாச வாழ்வு இன்னும் செழித்தோங்கும், நம்முடைய வாழ்வு இன்னும் வளமானதாக மாறும். ஆனால் பல நேரங்களிலே ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஜூன் மாதத்தில் மட்டும் தூய இருதய ஆண்டவருடைய படத்தை ஸ்தாபகம் செய்து ஏதோ ஜெபத்தை வாசித்துவிட்டு வாடிக்கையான ஒன்றாக நாம் கடந்து சென்றோம் என்றால் நிச்சயமாக நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்காது. எனவே நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் இதய அன்பில் ஆழமாக நம்பிக்கை கொண்டு அவருடைய பாதுகாவலில் நம்முடைய குடும்பங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஒவ்வொருவரும் பாவிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு முறை புனித பௌசினாவை நிறைய தீய ஆவிகள் சூழ்ந்து நின்று கொண்டு அவருக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்ததாம். அப்பொழுது அந்த பௌஸ்தினா அந்த தீய ஆவிகளை பார்த்து கேட்கிறார், ஏன் என்னை இப்படி வந்து தொல்லை பண்ணுறீங்க, ஏன் இப்படி சேட்டை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த அசுத்த ஆவிகள் புனித பௌஸ்தினாவிடம் சொன்னதாம், நீ செய்யக்கூடிய இந்த ஜெபத்தினால் நிறைய ஆன்மாக்கள் மனம் மாறி இயேசுவின் இதய அன்பில் தஞ்சமடைகிறார்கள், அவர்கள் எல்லோரும் எங்களை விட்டு பிரிந்து செல்கிறார்கள்,
நீ பாவிகளுக்காக எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறாயோ நிறைய மக்கள் எங்களை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு ஐக்கியமாகிறார்கள், அது எங்களுக்கு பிடிக்கவில்லை. எனவேதான் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை தொல்லை செய்கிறோம் என்று சொல்லி அந்த அசுத்த ஆவிகள் பவுஸ்தினாவிடம் பேசியதாம். உடனே இதை கேட்டதும் புனித பவுஸ்தினா பக்தியோடு முழந்தாள் படியிட்டு ஜெபித்ததும் அந்த அசுத்த ஆவிகளில் அனைத்தும் அவரை விட்டு அகன்று சென்றதாம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்பொழுதுமே பாவிகளுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் பாவிகளுக்காக ஜெபிக்க ஜெபிக்க எத்தனையோ ஆன்மாக்கள் ஆண்டவர்களை தஞ்சம் அடைகின்ற பொழுது அதனுடைய பேறு பலன்களை, ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பமாக, நம்முடைய பங்காக, நம்முடைய சமூகமாக அதை ஒவ்வொரு நாளும் நாம் ஆசீர்வாதமாக பெற்று வாழ முடியும். இது இரண்டாவது காரியம். இறுதியாக இயேசுவினுடைய இதய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வாடிக்கையான வார்த்தை என்னடாக்கா, நான்லாம் பெரிய பாவிப்பா, என்னெல்லாம் கடவுள் மன்னிப்பாரா, நிச்சயமா எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப பாவம் என்னும் சாக்கடையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை சந்தித்து இயேசுனுடைய இதயமானது மகா பரிசுத்த இதயம், அது இரக்கமும் கருணையும் வழிந்தோடுகின்ற ஒரு இதயம். நம்முடைய பாவம் என்பது ஒரு துளி சேற்றை போன்றது, ஆனால் கடவுளுடைய அன்பு, இரக்கம், மன்னிப்பு என்பது ஒரு பெருங்கடலை போன்றது. எனவே நாம் இயேசுவின் இதய அன்பிலே நம்மை கரைத்துக் கொள்கிற பொழுது நாம் முழுமையான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி யாரெல்லாம் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசுவின் இதய அன்பை பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நாம் பணி செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது நாம் சந்திக்கக்கூடிய எல்லா நபர்களிடத்திலும் இயேசுவின் இதய அன்பை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களும் இயேசுவின் பால் தங்கள் வாழ்வை திருப்பிக் கொண்டு ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ நாம் அனைவரும் உந்து சக்தியாக திகழ வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த ஒரு அற்புதமான நாளிலே நம்முடைய இதயம் இயேசுவின் இதயமாக மாறவும், நாம் இதய அன்பில் ஆழமான நம்பிக்கை கொண்டு பாவிகளுக்காக தினம் தினம் ஜெபித்து அந்த இயேசுவின் இதய அன்பை மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா அர்த்தமுள்ள ஒரு விழாவாக இருக்கும். கடவுள் நம் அனைவருக்கும் ஒரு அற்புதமான அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வகையில் வாழ்வோம், ஆண்டவருக்காக வாழ்வோம், ஆசீரோடு வாழ்வோம். ஆமீன்.